நியூக்ளியர் குண்டு பாகிஸ்தான் இந்தியா மீது போட நேரிட்டால் விமான தளத்தையும் அழிக்கக்கூடியும் இராணுவ ரீதியிலான அழிவையும் சந்திக்கக்கூடும். அதாவது ஆர்மியோட மிசைல் யூனிட்ஸும் அழிக்கலாம். அப்போது மூணாவது ஒன்று தேவைப்படுது நம்மளுக்கு. அது கடல் சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சரி அப்படின்னு நம்மளுக்கு இந்தியா கருதிச்சு. நம் மீது முதலில் அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்டால் நாம் ரெண்டாவது செய்யும் தாக்குதல் நம் எதிரியை முழுமையாக அழிக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கும். சரி, நிலத்தை முதல்ல நம்ம அடிச்சிட்டோம்னா, நிலத்தில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா அவனை ஒன்றும் பண்ண மாட்டான்ற தைரியம் அவனுக்கு இருக்கக்கூடாது. நிலத்தை அழிச்சா கூட தண்ணியில் எங்கே உட்காந்துருப்பான் தெரியாதா, அடிப்பாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வரணும். முதல் கப்பல் லான்ச் ஆகிறது வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு 2வது, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு 3வது ஹரிதமன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. இது என்ன பண்ணுண்டான்னா, ஒரு கப்பல் இருந்தால் அது சில நாள் மட்டும்தான் தண்ணிக்குள்ளே போயிட்டு, ஏன்னா அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் 3 இருந்தால் எத்தனை கடல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இருக்கா, இல்லை ஒன்று உள்ளே போய் ஒன்று போதா, எது போனால் எது இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியும். ஸோ 3 இருக்கிறதுனால அட்வான்டேஜ் இது. இப்போ 3வது நம்ம ஹரிதமன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு 8 வெர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் இருக்குது. இதுலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்கள் K-15, K-4, K-5, K-6. K என்னன்னு கேட்குறீங்களா? கலாம். ஸோ இன்னைக்கு அந்த K-5 மிசைல் சீரீஸ் வந்து அதில் வந்து K சீரீஸில் இருக்கக்கூடிய K-4 K-5 பெய்ஜிங் வரைக்கும் தாக்க முடியும். இதை பாகிஸ்தானுக்காக மற்றவங்க இந்த கப்பல்கள் பண்ணல. சில பேர் நினைப்பாங்க சைனாவை என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. பெய்ஜிங் வரைக்கும் தாக்க முடியும். பெய்ஜிங் எனக்கு கடைசியாக நான் கேள்விப்பட்டப்போ சைனாவோட தலைநகராக தான் இருக்குது. எத்தனையோ முகம் தெரியாத இந்தியர்களின் உழைப்பால் உருவானது தான் இந்த அரிகாட், ஹரிதமன். இது பண்ணது வந்து இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மனையவனும் அழிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு. இன்னொரு வாட்டி அமெரிக்காக்காரன் உள்ள நுழைஞ்சு நம்மளை அடிப்போம்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக நுழைய மாட்டான் இல்லை, சைனாக்காரன் நுழைய மாட்டான் இல்லை. எவனுக்கும் நம்மளை நுழைஞ்சு நம்ம நாட்டோட ஒற்றுமையும் இறையாண்மையும் நம்ம நிலப்பரப்பு மேலேயும் தாக்குதல் பண்ணுவதற்கு தைரியம் வரக்கூடாது இல்லை. ஏன் பாகிஸ்தானுக்கே அந்த தைரியம் வரக்கூடாது இல்லை. அடிச்சா அடிப்பான்டா, அடிக்க மாட்டான், அடிச்சிருவான்டான்ற அந்த பயம் வரணும் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயின். சார், நம்ம கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா FBR வாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அதை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இது இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிராந்திய நாடுகளில் ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இப்படியான ஒரு நிலத்தன்மையோடு போய்கிட்டு இருக்கோம்னா இது ஒரு வளர்ச்சி பாதையை நம்ம எப்படி அணுகுறோம் இதில்? அதாவது இதை வந்து கொஞ்சம் சற்று நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா, அமெரிக்கா கூட 1-2-3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஒரு ரியாக்டரை வந்து நம்ம அதாவது அதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வராமல் விட்டது, அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது விதிவிலக்கு மாதிரி பார்த்தது. இதை நாங்கள் வந்து யாரும் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து விதிவிலக்காக வைத்தது வந்து இந்த FBR ரியாக்டர். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ரியாக்டரோட தன்மை அப்படிப்பட்ட தன்மை. அது ப்ரோட்டோடைப் ரியாக்டர். ப்ரோட்டோடைப்னா ஒரு சின்ன ஒரு மீனியேச்சர். இன்னும் சொல்ல ப்ரோட்டோடைப்னா என்ன, ஒரு டெஸ்ட் ரியாக்டர் மாதிரி அணுவலை. இதுக்கு என்ன வித்தியாசம்டான்னா, இது வந்து அவுட்டர் லேயர் வெளிப்பக்கம் இருக்க செவரு, அந்த ரியாக்டரோட செவரு வந்து உள்ள கட்டியமைப்பிக்கப்பட்டிருக்க செவரு U-238 யுரேனியம் 238. அது நார்மலாக அது வந்து ஃபிசைல் இல்லை, அதால் வந்து அணு இது உற்பத்தி ஆகாது. அதில் யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியம் வந்து ஃபிசைல். அது போய் இதை தாக்கும்போது தாக்கி அது புளுட்டோனியமாக மாறும். 2ஆம் கட்டத்தில் 2வது ஸ்டேஜில் புளுட்டோனியமாக மாறினப்புறம் அது தாக்கும்போது புளுட்டோனியம் வந்து இன்னும் அதிகம் உற்பத்தி ஆகும். 3வது அது புளுட்டோனியம் கண்டினியூஸாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டி தாக்கும்போது புளுட்டோனியம் என்பது யுரேனியத்தை சுத்திகரித்து, அதாவது அது தாக்குன்னு அதுலேருந்து வரக்கூடிய கழிவு பொருள் மாதிரி தான் அது புளுட்டோனியம் என்பது. அது வந்து கண்டினியூஸாக ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த U-238 இருக்கு பாருங்க, இதை எடுத்துட்டு அந்த புளுட்டோனியம் போய் இடிக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டிக்கல் அதை வந்து தோரியமாக போடுவாங்க. ஏன் தோரியம் வந்து இந்தியாவுக்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த ரியாக்டரோட
டெவலப்மெண்ட்டில் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் அறியப்பட்ட தோரியம் ரிசர்வில், அதாவது தோரியம் எவ்வளோ உலகத்தில் இருக்கோ அதில் 25% தோரியம் இந்தியாவில் மாத்திரமே இருக்குது. கேரளாவில் கோஸ்டில் இருந்து ஒரிசா வரைக்கும் இருக்குது. நமது மொத்த கடற்கரை ஓரம் தோரியம் தான் இருக்குது. ஸோ இந்த ரியாக்டரில் தோரியமை யூஸ் பண்ணி புளுட்டோனியம் கூட பம்பார்ட் பண்ண வச்சு 3rd ஸ்டேஜில், அதுதான் கிரிட்டிகாலிட்டி. அந்த 3வது ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த 3வது ஸ்டேஜில் தோரியம் கூட இந்த புளுட்டோனியம் போய் அடித்து உள்ளுக்குள்ளேயே ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரியாக்ஷன் ஆனது எப்படிப்பட்ட ரியாக்ஷன் தான்னா, இது வந்து சோடியமும் லெட்டும் வச்சு கூல் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். அதெல்லாம் கிராஃபைட் ராட்ஸ், கண்ட்ரோலிங் ராட்ஸ் வந்து கிராஃபைட்டை வச்சு தான் கூல் பண்ணுவாங்க. அதுக்கு ஹெவி வாட்டர் D2O, டையூட்ரியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிற D2Oன்ற வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க கன்வென்ஷனல் நார்மலாக இருக்கிற ரியாக்டர்ஸில். ஆனால் இந்த ரியாக்டரில் வந்து ஒரு வாட்டி யுரேனியம் வந்து ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுவே தன்னிச்சையாக மற்ற உற்பத்தி அதுவே பார்த்துக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஃபியூவலை நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு புது கறி போடணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இல்லை. அதே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. இது மாதிரி 700 ஆண்டுகளுக்கான உற்பத்தி திறன் அதுக்கு இருக்கு. அதுக்கு அவுட்டர் வால் மாத்திரம் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே தோரியம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். அந்த தோரியம் தான் நம்மகிட்டே இருக்குது. நம்ம மற்ற நாடுகள்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யுரேனியம்காக போயிட்டு நம்ம வந்து யார்கிட்டையும் கையேந்திய வேண்டிய தேவையில்லை. ஆஸ்திரேலியா கிட்டேயோ இல்லை மற்ற நாடுகள் கசகிஸ்தான் கிட்டேயோ போயிட்டு நம்ம கையேந்த வேண்டிய தேவையில்லை. இது வந்து இது ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்வாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு ஒரு அச்சாரம். உலகத்தில் ரஷ்யா தவிர்த்து வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் இது மாதிரி ஒரு ரியாக்டர் இல்லை. அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட் எடுத்து கைவிட்டாங்க, என்னால் முடியல அப்படின்ட்டு. ஃப்ரான்ஸ் கைவிட்டாங்க, வேற எந்த நாட்டாலையும் முடியல. ஏன்னா ஃப்ரான்ஸை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஃப்ரான்ஸோட நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஜப்பானுக்கு அடுத்தபடி அதிகமான அணு உலைகள் கொண்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற நாடு வந்து ஃப்ரான்ஸ். அவங்களாலே முடியலை. சரி, இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருடைய பயன், அதாவது இதனுடைய தாக்கம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது? நான் சொன்னேன் 700 வருடங்கள் வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். உள்ளே ரியாக்ஷன் தாக்கு பிடிக்கும். உள்ளே நம்மளுக்கு தேவையான மின்சார உற்பத்தியை இது ஏற்படுத்தும். 2047க்கெல்லாம் இந்தியா கிட்டத்தட்ட 700 கிகாவாட் மின்சாரம் தேவை. அதில் வந்து அட்லீஸ்ட் 100 கிகாவாட் வந்து இந்த மாதிரி ரியாக்டர்களை நம்ம கட்டி அமைப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடும். இது இந்தியாவிலேயே நம்மளுக்கு தோரியம் அதிகமாக கிடைப்பதனால் அந்நிய செலாவணி மிச்சம் பிடிக்க முடியும். 2வது, இது தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்டத்தின் நோக்கி நம்ம இந்தியா செலுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. 3வது விஷயம், இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அதிகப்படியான ரியாக்டர்களை நம்ம கட்டி அமைக்கும் போது நம்ம தோரியத்தை வந்து மற்ற நாடுகளுக்கும் நம்ம அனுப்ப முடியும். 2வது என்ன பண்ண முடியும்டான்னா, இந்த ரியாக்டர் டெக்னாலஜியை நம்ம மற்ற நாடுகளுக்கும் நம்ம அவங்களோட மின்சார உற்பத்திக்காக ஜாயிண்ட் வெஞ்சரில், அதாவது கூட்டு முயற்சியில் நம்ம அவங்களுக்கு கட்டி அமைக்கலாம். கட்டி அமைப்பதன் மூலம் அந்த நாடுகளில் வெறும் மின்சாரம் மட்டுமல்ல, நமக்கு தேவையான பணமும் வருவாயும் கிடைக்கும். ப்ளஸ் உறவுகளும் மேம்படும். இது வளர்ச்சி பாதையில் மேம்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாட்டுக்கு ஆயுதங்களை விற்றும் பணம் சம்பாதிக்கலாம், ஒரு நாட்டுக்கு மின்சார உற்பத்தியை பெருக்கியும் பணம் சம்பாதிக்கலாம். இது 2வது லாஜிக் இது. ஸோ இந்த ரியாக்டரை வந்து இதோட அடிப்படை தன்மையே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ப்ரெஷரைஸ்ட் ரியாக்டரில் அதில் வந்து தண்ணியை வச்சு கூல் பண்ணி அதுக்கப்புறம் அதோட கிராஃபைட் ராட்ஸை வச்சு இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஃபிஷன் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி அப்படி இல்லை. இதை சோடியம் அண்ட் லெட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோடியம் வந்து ஏன் கடலுக்கு ஓரமாக இந்த ரியாக்டரை வந்து கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து சோடியம் குளோரைடு. அதாவது சொல்லணும்னா உப்பு. அதில் குளோரினை எடுத்துகிட்டு சோடியம் மாத்திரம் உள்ளே அனுப்பிச்சாங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து லெட்டு, ஈயம், இதுதான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவின் தொழில்நுட்ப திறனையும் இந்தியாவின் அணு உற்பத்தியும், அதாவது அணுசார் உற்பத்தி, அது குறிப்பிட்டு மின்சார உற்பத்தியும் மேம்படுத்தும் விதமாக இது இந்த பர்டிகுலர் FBR ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து இருக்கு.
இது மாதிரி பல்வேறு ரியாக்டர்கள் இந்தியா, ஏன்னா இந்தியாவுக்கு வந்து மிக நீண்ட கடற்கரை இருக்குது. அந்த சைடு குஜராத்லேருந்து இந்த சைடு நம்மளுக்கு ஒரிசா கடல் எல்லை வரைக்கும் நம்மளுக்கு கடல், இன்னும் பெங்கால் வரைக்கும் கூட சொல்லலாம். பெங்கால்னா வர்ச்சுவலாக வராது, ஒரிசா வரைக்கும் நம்ம கடல் எல்லை இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ரியாக்டர்ஸ் அமைக்கலாம். இந்த டெக்னாலஜி கிரிட்டிக்கலாக இருக்குன்னா 3rd ஸ்டேஜை எட்டிடுச்சு. நான் சொன்ன பாருங்கள், தோரியம் யூஸ் பண்ணி பம்பார்ட் பண்ணுற ஸ்டேஜை வந்து நம்ம எட்டிட்டோம். ஸோ இதை இனிமேல் கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இது பார்க்கப்படுது. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்மளுடைய 3rd நியூக்ளியர் சப்மரைன் வேற லான்ச் போட்ட கடல்லே விட்டாச்சு. ஒரு பக்கம் பிராந்திய போர், இன்னொரு பக்கம் நம்ம இப்படி ஒரு வகையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளும் உஷாராக தான் இருக்கும். அடுத்த ஒரு போர் தொடங்குது, நமக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய மோதல்கள் அடுத்தடுத்து இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய பிராந்திய போர் பக்கம் நடக்குது. இதை நம்ம எப்படி செஞ்சாங்க ஆக்சுவலாக இந்தியா அப்படின்றது உலக நாடுகளின் ஒரு பார்வையாக இருக்குல்ல. அது கிட்டத்தட்ட 1971 இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து முதல்ல வித்திடப்பட்டது. 71 இல்லை 71 காரணம் என்னன்னா, 71 போரில் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக 7th ஃப்ளீட் கப்பலை அனுப்பிச்சாங்க, 7th ஃப்ளீட் அனுப்பிச்சாங்க. அதில் USS என்டர்பிரைஸ் என்ற முக்கியமான கப்பல் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானுக்கு சாதகமாக கடலை நோக்கி வந்தது. அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், அதாவது சோவியத் யூனியனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி இருந்தது. அதாவது இந்தியாவை யார் தாக்கினாலோ இல்லை சோவியத் யூனியனை யார் தாக்கினாலோ ஒருத்தரோட பாதுகாப்புக்கு இன்னொருத்தர் வந்து பரஸ்பரம் உதவி செய்வார்கள் என்பது தான் அதோட மையப்புள்ளி. அந்த உடன்பாட்டின்படி இந்தியா வந்து டிஸ்ட்ரெஸ் கால், அதாவது எனக்கு அமெரிக்காவில் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிவித்த உடனே சோவியட் ரஷ்யா என்ன பண்ணிச்சுன்னா 2 அவங்களோட சார்லி கிளாஸ் சப்மரைன்களை வந்து அனுப்புனாங்க. அந்த சப்மரைன்கள் என்ன ஒரு முக்கியத்துவம் பெற்றது என்றால் அது 2மே நியூக்ளியர் சப்மரைன். நியூக்ளியர் சப்மரைன் பல நாட்களுக்கு தண்ணி கீழே இருக்கும், சவுண்டு கொடுக்காது. டீசல் சப்மரைனாக இருந்தால் இன்ஜின் ஓடுற சவுண்டு தெரியும். நியூக்ளியர் சப்மரைனில் இன்ஜின் நாய்ஸ் இருக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன அணு உலை ஒரு கப்பலுக்குள்ளே வைக்கிற மாதிரி. ஒரு 110-120 மீட்டர் கப்பலுக்குள்ள, ஒரு நீர்மூழ்கிக்குள்ள ஒரு சின்ன அணு உலையை பொறுத்துற மாதிரி அது. ஸோ அது இருக்கிறதே தெரியாது. அதுக்கு டார்பிடோஸும் இருக்கும், வர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் மூலமாக செலுத்தக்கூடிய SLBMs, சப்மரைன் லான்ச்டு பெலாஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்வாங்க, அதுவும் இருக்கும். இந்த SLBMs வந்து இது கடல் கீழே நியூக்ளியர் சப்மரைன் இருக்கனாலே எப்பேற்பட்ட கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் பயம் வந்துடும். ஏதோ ஒரு மூலையில் நம்மளை ஏதோ ஒரு அச்சுறுத்தல் துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா பின்வாங்கிடுச்சு. இதை பார்த்து இந்திரா காந்தி இதே மாதிரி நம்மளுக்கு இந்தியாவுக்கும் வேணும், நாளைக்கு இது மாதிரி அச்சுறுத்தல்கள் எப்போ வேணாலும் வரலாம், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரஷ்யாவை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்டுக்கு சாங்ஷன் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்டை எடுக்க போனால் நம்ம பல்வேறு இக்கட்டுகளை சந்திக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு ரியாக்டர் கட்டியிருக்கோம், பெரிய பெரிய ரியாக்டரில் கட்டியிருக்கோம். ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு ரியாக்டர் கட்டுறது வந்து, அதாவது எப்படின்னா சடனாக வந்து நார்மல் ரேடியோ மெக்கானிக் கிட்ட போயிட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டு ஆப்பிள் இதை கொடுத்து, அதாவது நோட் பேடையோ இல்லை நம்ம லேப்டாப்பையோ கொடுத்து ரிப்பேர் பண்ணுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன், அப்போது அது மாதிரி சுச்சுவேஷன். நம்ம நார்மலாக டெக்னாலஜி தெரியும், அதை நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்கேல், அதோட அந்த தொழில்நுட்ப ரீதியிலான அந்த புரிதல் நம்மளுக்கு அன்னைக்கு நம்மளுக்கு பத்தலை. ஸோ முதல்ல 76 ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 79, அதுக்கப்புறம் 81, 3 வாட்டி இதை வந்து நம்ம கட்ட பார்த்தோம். அதுக்கான மாடல்களை வந்து சோதனைக்கு உட்படுத்தணும், அதை காட்டவும் செய்யணும் அரசுக்கு. எல்லா டைம்லேயும் வந்து நேவி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க 3 வாட்டி, வெவ்வேறு காரணங்களால். கடைசி காரணம் வந்து 14 விதமான அதில் கோளாறுகள் இருந்தது. அதில் ஒன்று ரேடியேஷன், கதிர்வீச்சு கோளாறும் இருந்தது. முதல் வாட்டி வந்து பண்ண டெஸ்ட்டில் வந்து தேவையான அளவுக்கு அது எனர்ஜி கொடுக்கல, அதாவது அதுக்கு தேவையான பவர் கொடுக்கல.
அந்த ரியாக்டர். அப்போ அது மூவே ஆகாது, ஷிப்பே மூவ் ஆகாது, சப்மரைனே மூவ் ஆகாது. ஸோ இந்த காரணத்தினால 3 வாட்டி ரிஜெக்ட் பண்ண அப்புறம் 81ல் அது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியா என்ன யோசிச்சுதுன்னா, இது நின்று போயிருக்கு. ஸோ நம்ம எதை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியலன்னு யோசித்தாங்க. ஸோ எந்த நாட்டுக்கிட்ட இது இருக்கோ அந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம ஒரு சப்மரைனை வந்து நம்ம வாங்கி பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. முதல்ல அந்த சப்மரைனில் ஒரு நியூக்ளியர் சப்மரைன்னா எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு புரிதல் வேணும், அடிப்படை புரிதல் வேணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க, ராஜீவ்காந்தி அரசு இருக்கும்போது ரஷ்யாவோட போயிட்டு ராஜாராமண்ணாவும் எம்கே ராய், அப்படி வைஸ் அட்மிரல் ராய், இவங்க 2 பேரும் போயிட்டு உடன்படிக்கை கையெழுத்து. ஃபஸ்ட்டு அவங்க ரஷ்யா ஒத்துக்கல. விக்டர் கிளாஸ், சார்லி கிளாஸ் 2த்தையும் காட்டினாங்க. கடைசியில் நம்ம சார்லி கிளாஸ் தான் வேணும்னு சொன்னோம். கடைசியில் நம்ம கொண்டதுக்கு என்னங்க மூம்ஸ்க் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப் அவங்க ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நியூக்ளியர் சப்மரைனை இந்தியாவுக்கு லீஸுக்கு கொடுத்தாங்க. அது இந்தியாவுக்கு வந்து அடையும் போது அதுக்கு பேர் மாற்றப்பட்டு INS சக்ரா என்று பேர் கொடுக்கப்பட்டது. அதை கிட்டத்தட்ட 400 நாள் கடலில் நம்மளது வீரர்கள் அதில் ஆல்ரெடி அவங்க பயிற்சி எடுத்திருந்தாங்க. ரஷ்யாவுக்கு போயிட்டு அவங்க வந்து 400 நாள் இதை வந்து கடலில் தன்னிச்சையாக அதை எப்படி ஓட்டுறது, அதை மிசைல் எப்படி ஃபயர் பண்ணுறது, அதில் எப்படி தூங்குறது, எப்படி வேலை பார்க்கறது, இந்த அடிப்படை புரிதல் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிது. கிடச்ச பிற்பாடு 91க்கு ரஷ்யா, சோவியட் ரஷ்யா துண்டாக உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் திரும்பியும் நின்று போகுது. அந்த சப்மரைனும் ரிட்டர்ன் போயிடுச்சு, நின்று போயிடுது. இந்தியாவும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்குது 91க்கு அப்புறமா. ரஷ்யாவும் பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்க. அமெரிக்காவோட அழுத்தம் காரணமாக அவங்க இந்தியாவுக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. கரெக்டாக 98ல் இந்தியா வந்து பொக்ரான் குண்டு வெடிக்குது. 99 கார்கில் நடக்குது. கார்கில் நடக்கும்போது இந்தியா புரிந்து கொண்டது, பாகிஸ்தான் ஆகுன்னா நான் நியூக்ளியர் இதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நியூக்ளியர் குண்டு பாகிஸ்தான் இந்தியா மீது போட நேரிட்டால் விமான தளத்தையும் அழிக்கக்கூடியும் இராணுவ ரீதியிலான அழிவையும் சந்திக்கக்கூடும். அதாவது ஆர்மியோட மிசைல் யூனிட்ஸும் அழிக்கலாம். விமான தளங்கள், விமானம் மூலம் செலுத்தக்கூடிய நம்மளோட கேப்பபிலிட்டியும் அழிச்சிடலாம். அப்போ 3வது ஒன்று தேவைப்படுது நம்மளுக்கு. அது கடல் சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சரி அப்படின்னு நம்மளுக்கு இந்தியா கருதிச்சு. அதுக்கு தோதா அப்போ தான் நம்ம வந்து நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வரோம். நியூக்ளியர் டாக்ட்ரின்னா ஒரு அணு ஆயுத போருக்கு இந்தியா வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், யார் மேலே அணு ஆயுதத்தை செலுத்துவோம், என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை நம்ம வச்சிட்ருப்போம்ன்றதுக்கு ஒரு கோட்பாடு ரீதியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். டாக்ட்ரின். அந்த டாக்ட்ரின் படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அணு ஆயுதம் இல்லாத எந்த நாட்டின் மீதும் அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்தாது. 2வது, இந்தியா முதல் தாக்குதலில் அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்தாது. அப்படி நம் மீது முதலில் அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்டால் நாம் 2வது செய்யும் தாக்குதல் நம் எதிரியை முழுமையாக அழிக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்வாங்க. அவன் அடிச்சு நம்ம திருப்பி அடிக்கிறது செகண்ட் ஸ்ட்ரைக் தான். முதல் அடி அவன் கொடுத்துட்டு 2வது அடி நம்ம கொடுக்குற அடியெல்லாம் நில குறைஞ்சிடணும், இருக்கக்கூடாதான், நாக் அவுட், அது மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு இருக்கணும்னா அதுக்கு தேவையான கட்டமைப்பு நமக்கு தேவை. அந்த கட்டமைப்பு எதன் மூலம் வருண்டான்னா காற்றில் அடிக்கக்கூடிய தன்மையாலேயோ இல்லை நிலத்திலிருந்து தாக்கக்கூடிய தன்மையாலோ மட்டும் வராது, கடலில் இருந்தும் தாக்கக்கூடிய தன்மையால் தான் வரும். அதுவும் குறிப்பிட்டு கடலுக்கு கீழே இருந்து தாக்கும் தன்மை நமக்கு இருந்ததுன்னா அது கணிக்கிறது மிக கடினம். அது பல நாட்களுக்கு 20, 30, 40 நாட்களுக்கு, சிலது வந்து பல மாதங்கள் வரைக்கும் கூட மேலேயே வர வேண்டிய தேவையில்லை, தண்ணிக்குள்ளேயே இருக்கலாம். அது இண்டிபெண்ட் ஆக்ட் ஆக முடியும். ஒவ்வொரு வாட்டியும் லேண்டுக்கு வந்து பர்மிஷன் கேட்டு ஃபயர் பண்ண வேண்டிய தேவையில்லை. சப்போஸ் டிஸ்ட்ரெஸ் கால் போச்சு இந்தியா மேலே, பாகிஸ்தான் வந்து ஏதோ ஒரு அணுகுண்டு, டாக்டிக்கல் குண்டோ இல்லை ப்ராப்பர் அணுகுண்டையோ நம்ம மேலே போட்டா, டாக்டிக்கல் குண்டோ 5KT பாம் போட்டாங்கன்னா இந்தியா பதிலடி கொடுப்பது எப்படி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மேலே அவங்க தாக்கு பிடிக்காத அளவுக்கான ஒரு அணு ஆயுத தாக்குதலை நாம் செய்வோம்.
அதனால் பாகிஸ்தான் என்ற நாடே அழிக்கப்படும். அப்பொழுது அந்த அழிவானது எப்படி இருக்கணும், எதனால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் நிலப்பரப்புல இருந்து தாக்குதலாக இருக்கலாம், வான்வெளி தாக்குதலாகவும் இருக்கலாம், ஏன் கடல் கீழேருந்து வரக்கூடிய தாக்குதலாகவும் இருக்கலாம். ஸோ ரிடண்டன்சி அப்படின்னு இது. அப்போது எதிரி வந்து நம்மளை வந்து இங்கேருந்து தான் வரும்னு அவன் கணிக்கக்கூடாது. சர்ப்ரைஸ். சரி, அப்படியே கூட அவன் முதல் தாக்குதலில் நம்மளோட முதல் 2 அழிச்சிட்டான்னா, நிலவழி தாக்குதல் பண்ணுறதையோ இல்லை வான்வழி தாக்குதல் பண்ணக்கூடிய தன்மையை அழிச்சிட்டான்னா, அப்பயும் நம்ம தாக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கணும்னா கடல் வழியாக தாக்கக்கூடிய தன்மை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கடல் வழியாக தாக்கக்கூடிய தன்மையானது எப்படி, அதுதான் டு மெயின்டைன் கிரெடிபிள் டிட்டரன்ஸ். கிரெடிபிள் டிட்டரன்ஸ்னா எதிரியை நம் மீது தாக்குதல் செய்யாத வண்ணம் அவனை ஆளாக்குவது. டிட்டரன்ஸ்னால என்னன்னா, என்ன நீ தாக்க முடியாது, தாக்குனா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு முதலே சொல்லிடணும். சரி, நிலத்தை முதலே நம்ம அடிச்சிட்டோம்னா, நிலத்தில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா அவனை ஒன்றும் பண்ண மாட்டான்ற தைரியம் அவனுக்கு இருக்கக்கூடாது. நிலத்தை அழிச்சா கூட தண்ணியில் எங்கே உட்காந்துருப்பான்னு தெரியாதா, அடிப்பாண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வரணும். இது எல்லா P5 கண்ட்ரிஸ், ரஷ்யா, அமெரிக்கா, UK, ஃப்ரான்ஸ், சைனா, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. 3rd ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்வாங்க, 2nd ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்வாங்க, ட்ரையேட் அப்படின்வாங்க. இது கடல், வான், நிலம் மூணுத்துலேருந்து தாக்கக்கூடிய தன்மை, இதை ட்ரையேட் அப்படின்வாங்க. இது 2nd ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டின்வாங்க. அதை இந்தியா இப்பொழுது பெற்றுள்ளது. ஏன் இதுக்கு முன்னாடி பெறலையான்னு பார்த்தா 2009 முதல் கப்பல் அரிஹண்ட் லான்ச் ஆயிடுச்சு. அந்த கப்பல் வந்து ஆப்ரேஷன் ஆனது 2016. அடுத்த 8 ஆண்டுகளுக்குள்ள 2024 2வது கப்பல் INS அரிகாட் லான்ச் ஆயிடுச்சு 24. இப்போ 2 வருஷத்துக்குள்ளேயே முதல் கப்பல் லான்ச் ஆகிறது வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு 2வது, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு 3வது அரிதமன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. இது என்ன பண்ணுண்டான்னா, ஒரு கப்பல் இருந்தா அது சில நாள் மட்டும்தான் தண்ணிக்குள்ள போயிட்டு, ஏன்னா அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. 2 கப்பல் இருந்தா ஒன்று போகும் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும் எனிமியால. கப்பலை கண்டுபிடிக்க முடியாது. கப்பல் தண்ணிக்குள்ள இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் 3 இருந்தால் எத்தனை கடலில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. 3 இருக்கா இல்லை ஒன்று உள்ளே போய் ஒன்று போதா, எது போனால் எது இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியும். ஸோ 3 இருக்கிறதுனால அட்வான்டேஜ் இது. இப்போ 3வது நம்ம அரிதமன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு 8 வெர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் இருக்குது. இதுலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்கள் K-15, K-4, K-5, K-6. K என்னன்னு கேட்குறீங்களா? கலாம். திரு காலம் சென்ற பாரத் ரத்னா திரு அப்துல் கலாம் பேரில் தான் நம்மளோட மிசைலோட பேர். அவர் போட்ட விதை. ஏன்னா அவர் செய்த சேவை இந்தியாவுக்கு வார்த்தையாலேயோ இல்லை அவர் கொடுத்த அவார்டாலேயோ அவர் வகித்த பொசிஷனாலேயோ நம்ம ஈடுகட்டிட முடியாது. என்ன கேட்டால் சுதந்திர இந்தியாவின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு குடிமகனாவோ நாட்டுக்காக பணியாற்றுறவர்களில் மிகச்சிறந்த தேசபக்தரா நாம் பார்க்கறது அவர். ஈடு இணையற்ற ஒரு மனிதன். அப்பேற்பட்ட ஒரு பேரில் மிசைலுக்கு பேர் வச்சாங்க. அதை வச்சது இந்த கவர்மெண்ட் தான். கேட்டால் இவங்க மதவாதி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த K-5 மிசைல் சீரீஸ் வந்து அதில் வந்து K சீரீஸில் இருக்கக்கூடிய K-4ஓ K-5ஓ பெய்ஜிங் வரைக்கும் தாக்க முடியும். இதை பாகிஸ்தானுக்காக மற்றவங்க இந்த கப்பல்கள் பண்ணல. சில பேர் நினைப்பாங்க சைனாவை என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. பெய்ஜிங் வரைக்கும் தாக்க முடியும். பெய்ஜிங் எனக்கு கடைசியாக நான் கேள்விப்பட்டப்போ சைனாவோட தலைநகராக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானில் இல்லைல்ல. சில அதிமேதாவையும் கேட்பாங்க, அப்போ சைனாவை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்ட்டு, பாகிஸ்தானை பற்றியே பேசுறீங்களான்ட்டு. பெய்ஜிங்கையும் தாக்கும் தேவைப்பட்டா. இது கடலுக்கு அடியில் தான் இருக்கும்.
இது அரபு கடல்ல இருக்கா, வங்காள விரிகுடால இருக்கா, இந்திய பெருங்கடல்ல இருக்கான்னு யாரும் கணிக்க முடியாது. 2 கடல்ல இருக்கா, 1 கடல்ல இருக்கான்னு கணிக்க முடியாது. கப்பலோட நீளம் 110 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 110ல இருந்து 120 மீட்டர் இல்லை, வரைக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல 2009 லான்ச் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் 2024 9ல லான்ச் பண்றோம். 16க்கு வந்து அது ஆபரேஷனல் ஆகுது. ரெண்டாவது 24க்கு எல்லாம் ஆபரேஷன் ஆகுது. அது மொத்தம் 8 வருஷம் இங்கே கேப் ஆகுது. இப்போ 2022 வருஷம் கேப். இதுக்கப்புறம்லாம் 1 வருஷமே போதுமானதாக இருக்கும் போல. டக்கு டக்குன்னு அப்படி இல்லை, நம்மளுக்கு எவ்வளவு தேவை என்பது ஒன்று இருக்கு. அட்லீஸ்ட் 6 என்னவோ நம்ம வந்து திட்டமிட்டிருக்கோம். இல்லை, நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம மொத்தம் பண்ண செலவு $14 பில்லியன். இல்லை, அதை தான் கேட்குறோம். பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னா இது நம்ம சர்வசாதாரணமாக எவ்வளோ இந்த வருடம் மாத்திரம் நம்ம ராணுவ உபகரணங்களும் போர்க்கருவிகளும் இதெல்லாம் வித்ததுல மாத்திரம் நம்ம ஈட்ட தொகை வந்து $4.1 பில்லியன். ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நம்ம ஈட்ட வருவாய் வந்து $2.5 பில்லியன். கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவா $1.5 பில்லியன் சம்பாதிச்சிருக்கோம். காரணம் யாரு? சிந்தூர், பாகிஸ்தான். அதான் நான் சொல்றேன். ஸோ அங்க நம்ம குறிப்பிட்டு நம்மளோட மெசைல்களுக்கு, ஏவுகணைகளுக்கான மவுசு வளர்ந்துள்ளது. குறிப்பிட்டு சொல்லணும் பிரம்மோஸ், ஆமா, ஆகாஷ் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது தவிர்த்து பினாக்கா. ஏன் பிரான்ஸே கேட்டிருக்கு நம்ம கிட்ட, எனக்கு பினாக்கா கொடு அப்படின்ட்டு. ஆகாஷ் கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஆகாஷ் வந்து ஆல்ரெடி ஆர்மீனியாவுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். பிலிப்பைன்ஸுக்கு வந்து பிரம்மோஸ் விற்றுருக்கோம். மலேசியாவுக்கு விற்க போகிறோம். இதனால நம்மளோட எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட் வளரும் போது இது மாதிரியான நவீன போர் கருவிகளை பண்ணுவதற்கு சாத்தியக்கூறு அதிகம். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சில இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ் இதில் ஒர்க் பண்ண. DRDO பணியாற்றலாம். 56 வருஷம் ஆச்சுங்க இதை லான்ச் பண்ண, கடலில் இந்த முழுமையடைகிறதுக்கு இந்த ப்ராஜெக்டு. இந்த 56 வருஷத்தில் எத்தனை பேர் அமைதியாக தங்களோட உழைப்பு கொடுத்துருப்பாங்க, தங்களோட வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க. வாயை திறக்க முடியாது. இது பேர் அட்வான்ஸ் டெக்னாலஜி வெஹிக்கிள், ATV ப்ராஜெக்ட். அதுதான் பேர். அந்த ப்ராஜெக்ட் பேர் கூட வெளியே சொல்ல முடியாது. எத்தனை பிரதமர்களை கடந்து வந்திருக்கு, எத்தனை பொருளாதார சிக்கல்களை கடந்து வந்திருக்கு, எத்தனை பிரச்சனைகளை இந்த இது சந்தித்து வந்திருக்கு. DRDO, BHEL, டாடா குரூப், வால்சந்தர் இண்டஸ்ட்ரீஸ், இது இல்லாமல் லாசன் அண்ட் டூப்ரோ, இது மாதிரி பல்வேறு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள், பொறியாளர்கள் இதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேரும் இல்லை, ரெகக்னிஷனும் இல்லை. அவங்க இதுக்கு தான் பார்த்தாங்கன்னு பல பேருக்கு தெரியாது. எத்தனையோ முகம் தெரியாத இந்தியர்களின் உழைப்பால் உருவானது தான் இந்த அரிஹண்ட், அரிகாட், அரிதமன். இது பண்ணது வந்து இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மனை எவனும் அழிக்காம பார்த்துக்கிறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்னைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். யூஸ் பண்ணதுக்கான 100% தான் சான்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் மற்ற எவனும் நம்ம மேலே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ப்ரொடெக்ஷன் அன்னைக்கு போகுது. அந்த ப்ரொடெக்ஷனோட விலை இவ்வளோ காஸ்ட்லி. பாதுகாப்போட விலை, தற்காத்துக் கொள்வதற்கான விலை. ரெண்டாவது, இன்னொரு நாளிடம் நாம் போய் கெஞ்சாமல் இருப்பதற்கான விலை. அதை இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து நம்ம இதுக்காக கொடுத்துருக்கோம். இன்னொரு வாட்டி அமெரிக்காக்காரன் உள்ள நுழைஞ்சு நம்மளை அடிப்போம்னு சொல்லிட்டு அவன் தைரியமா நுழைய மாட்டான் இல்லை, சைனாக்காரன் நுழைய மாட்டான் இல்லை. எவனுக்கும் நம்மள நுழைஞ்சு நம்ம நாட்டோட ஒற்றுமையும் இறையாண்மையும் நம்ம நிலப்பரப்பு மேலேயும் தாக்குதல் பண்ணுவதற்கு தைரியம் வரக்கூடாது இல்லை. ஏன் பாகிஸ்தானுக்கே அந்த தைரியம் வரக்கூடாது இல்லை. அடிச்சா அடிப்பான்டா, அடிக்க மாட்டான், அடிச்சிருவான்டான்ற அந்த பயம் வரணும் இல்லை. அதற்கான ஆச்சாரம் தான் இது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை இருந்த மிக நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.